வணக்கம். சிபராங் பிராய் இந்திய அரசு சாரா இயக்கங்களுக்கான ஒருங்கிணைந்த பேரவை அமைக்க ராமன் ஆலோசனை. சிபராங் பிராய் மாவட்டத்தில் உள்ள இந்திய அரசு சாரா இயக்கங்களுக்கான ஒருங்கிணைந்த பேரவை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று பினாங்கு உரிமை குரல் இயக்கத்தின் தலைவர் ராமன் அறிவுறுத்தினார். வணக்கம். இன்று அலைவொலி ஊடகத்துக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பினாங்கு மாநில உரிமை குரல் இயக்கத்தினுடைய 12ஆம் ஆண்டு பொதுக்கூட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே தலைமுறையிலே பல கருத்துக்கள் முன்வைத்த தலைவர் ராமன் முன்வைத்து, அதாவது என்னுடைய தலைமுறையிலே மிக முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னாக்கா, அதாவது சிபராங் பிராய் மாவட்டத்திலே ஏறக்குறைய ஒரு 30 இந்திய அமைப்புகள் செயல்படுகின்றோம். அந்த 30 இந்திய அமைப்புகளும் தனித்து செயல்படுவதால் நம்மளுடைய உரிமைகளும் கோரிக்கைகளும் அரசாங்கத்துக்கு போய் செல்வது சிரமமாக இருக்கிறது. ஆகவே இன்ற கூட்டத்தில் பினாங்கு மாநில உரிமை குரல் இயக்கம் ஒரு விஷயத்தை முன்மொழிவிருக்கிறது. என்னன்னு சொன்னாக்கா, இருக்கின்ற எல்லா 30 அமைப்புகளும் ஒன்று கூடி ஒரு அமைப்பை தோற்றத்தை உருவாக்கி அதன் வாயிலாக நம் இந்திய சமுதாயத்துக்கும் பினாங்கு மாநில இந்திய மக்களுக்கும் தேவையான முக்கிய பிரச்சனைகளை குரல் கொடுப்பதற்கு அனைவரும் ஒரு குடையின் கீழ் கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். அப்படி நாம் வைப்பதனால் நம்முடைய கருத்துக்கள் அரசாங்கத்துக்கு போய் சேரும். அரசாங்கம் மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நாம் வைக்கின்ற அனைத்து இயக்கங்களும் ஒன்று கூடி வைக்கின்ற இந்த கருத்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும், பரிசீலிக்கப்படும். நம் மீது இயக்கங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருக்கும் என்பதுதான் இன்றைய கூட்டத்தின் மிக முக்கிய நோக்கம். எனவே அனைவரும் நிச்சயமாக பொது இயக்கங்கள் கூடிய விரைவில் இந்த பினாங்கு மாநில உரிமை குரல் இயக்கத்தின் ஏற்பாட்டிலே எல்லா இயக்கங்களையும் அழைத்து இந்த ஒருங்கிணைப்பு பேரவையை அமைப்பதற்கான முயற்சி எடுப்போம். நல்ல ஒரு நிர்வாகத்தை, சிறந்த நிர்வாகத்தை, தேர்ச்சி பெற்றவர்களை தேர்வு செய்து அந்த அமைப்பு செயல்பட வேண்டும் என்று பினாங்கு மாநில உரிமை குரல் இயக்கம் கேட்டுக்கொள்கிறது. அந்த முயற்சிக்கு அலைவொலி ஊடகம் துணை நிற்க வேண்டும், ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று இவ்வேளையிலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அரசு சாரா இயக்க தலைவர்கள் ஒருங்கிணைந்த பேரவை அமைப்புக்கு தங்களின் கொள்கை ஆதரவை வழங்கியதோடு இதனை வரவேற்றதாகவும் தெரிவித்தனர்.